ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியில் கிளம்பிட்டோம். இன்றைக்கி நாங்கள் போகிற இடத்துக்கு பேர் செந்தோசா. அங்கே வந்துட்டு ஆல்ரெடி ஒரு டைம் வந்து போயிருக்கோம். சி அக்வேரியம்க்காக வந்து போனோம். அது மட்டும் தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து பீச்சில் குழந்தைகள் வந்து விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தோசா பீச் போயிட்டு அங்கே வந்து பாம்பு வந்து கழுத்தில் போடலாம். அது வந்து புகழிலோட கழுத்தில் வந்து போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே பீச்சில் வந்து விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போனோம். போய் இறங்குனதுமே வந்துட்டு குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கேம்ஸ் வச்சுறாங்க. இவங்க 2 பேருமே இப்போ வந்து இந்த கேம் இருந்தாலே போதும் டக்குன்னு ஓடி போய் அதில் உட்காந்துறாங்க. போடுங்க, காசு போடுங்க, விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து காயின் போட்டோம் அப்படின்னா $2 போட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த டைம் வந்து பர்டிகுலர் டைம் வந்து கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு ப்ளே பண்ணிக்கலாம். இவங்க 2 பேரும் வந்து விளையாண்டாங்க. பாப்பாக்கு அந்த அளவுக்கு வந்து விளையாட தெரியல. புகழ் மட்டும் வந்து நல்லா விளையாண்டா. இதில் ஒரு 5 நம்ம வச்சுருந்தாங்க. அவங்க ஒரு 3-4 வந்து ட்ரை பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம செந்தோசாக்குள்ள போகிறக்கு ஒரு சின்ன ட்ரெயின் வந்து வரும். ஆல்ரெடி நம்ம வீட்டிலேருந்து ஒரு பஸ் எடுத்துகிட்டு பஸ்லேருந்து ஒரு ட்ரெயின் போய் தான் இந்த இடத்துக்கு வருவோம். ஹார்பர் ஃப்ரண்ட்டுங்கிற இடம். இந்த இடத்துலேருந்து செந்தோசாக்குள்ள போகிறக்கு வந்து ஒரு சின்ன ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயின்லேருந்து தான் வந்து போயிட்டுருக்கோம். உள்ளே போனதுமே இங்கே வந்து பெரிய ஒரு லைன் வந்து வச்சுருப்பாங்க. பட் அந்த லைன் வந்து இந்த டைம் வந்து காணோம். ப்ரீவியஸாக 2 டைம் வந்தப்பெல்லாம் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து அந்த லைன் எடுத்துகிறாங்க. இந்த ஸ்டாச்சு தான் இப்போ புதுசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போனதுமே வந்துட்டு ஸ்னேக் தான் வந்து தேடணும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்னேக் வந்து கொஞ்சம் வேறு ஒரு பிளேஸ்க்கு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ போகும்போதே வந்து இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரேயர் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. புகழில் வந்து தண்ணி அடிக்கிறங்காட்டி 2 பேருமே ஓடி போயிட்டு வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் வந்து இதிலே சுற்றி வந்து ஃபுல்லாக இதிலே வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்து நினச்சிட்டாங்க. அப்படியே போகிற வழியில் இங்கே மியூசிக் பேண்டெல்லாம் வந்து மியூசிக்கெல்லாம் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு இதுக்கு அடுத்து வந்து இந்த கப்பு இருந்து வந்து நிறைய தண்ணியெல்லாம் விழுகிற மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே வந்து நல்லா இருந்துச்சு. இங்கேயே வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு வழியாக பாம்பை வந்து தேடி கண்டுபிடிச்சாச்சு. போகும்போதே வேறு ஒரு ஃபேமிலி வந்து போட்டு பார்த்துருந்தாங்க அவங்க குழந்தையோட. இவங்களும் வந்து பார்த்துட்டு ஓகே நாங்களும் வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் வந்து ஆல்ரெடி சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க போட்டு பார்க்குறோம் அப்படின்னு. இங்கே வந்து பயந்துக்குவாங்களேமோன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 ஸ்னேக்கில் வந்துட்டு இதுதான் வந்து ஓகே வெயிட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களே வந்து சொன்னாங்க கம்மியாக இருக்கும் அப்படின்னு. சரின்னு இதே வந்து போட்டாச்சு. சின்ன பசங்க அப்படிங்கிறங்காட்டி தனியாக போட முடியாதுன்னு அவங்க அப்பா வண்டியில் வந்து உட்கார வச்சுட்டு போட்டு பார்த்தோம். 2 பேருமே பயந்துக்கவே இல்லை. தொட்டு வந்து பார்த்துட்டு இருந்தா பாம்பெல்லாம் வந்து நெல்லிடுது. பட் அவங்க வந்து சொன்னாங்க வீட்டிலலாம் இந்த மாதிரி பாம்பு வந்தால் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி.